நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்முடைய தேவனோடு கூட நம்ம வைத்திருக்கக்கூடிய உறவு. Everything revolves around that unique relationship that we have with God. அதுல குறைவு இருக்குமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையும் குறைவு காணப்படும். ஆகையினாலதான் அந்த உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை யாக்கோபுடைய வாழ்க்கை மூலமாக நேற்றைய தினத்தில் நம்ம சிந்திச்சோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற விஷயம், தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை பத்தி மட்டும் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை வாழும் போது மற்ற பல உறவுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us many relationships during our earthly life. நல்லா கவனிச்சு பாருங்க. பல சமயங்கள்ல நம்ம எல்லாரும் என்ன விரும்புறோம் அப்படின்னு சொன்னா, we want to lead independent life. யாரையுமே சாராம எனக்குன்னு சொல்லி சொந்தமா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புவது உண்டு. But it isn't God's plan for humanity. அப்படி வாழணும் என்பது அல்ல தேவனுடைய சித்தம். எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம முதல்ல நம்ம பார்க்கிறோம், ஆதாம ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. சிருஷ்டித்த பிறகு மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு, it is not good for a man to be alone. So in order to give him a companion, he created Eve. ஏவாள் அப்படித்தான் ஆண்டவர் உண்டு பண்ணார். துணையை ஏற்படுத்தினார். ஆதாமுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார், பிள்ளைகளை கொடுத்தாரு. அதற்கு பிறகு இப்படி பல குடும்பங்களாக சேர்ந்து வந்து ஒரு சமூகம் உருவாயிற்று, கம்யூனிட்டி. ஆகவே உறவுகளை பத்தி நம்ம யோசிக்கும் போது, உறவுகளும் தேவன் நமக்குன்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுத்தது. ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் something that God ordained for our earthly lives. பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு. பிரசங்கியனுடைய புஸ்தகத்துல என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, தனிமையாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட யாருமே இல்ல, அவனுக்கு துணையாய் இருக்க யாருமே கிடையாது. நல்லா கவனிங்க. தனிமையாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஓ unto the person who falls alone and there is nobody to lift him up. இங்க பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில உங்களுடைய கோல் எதுவா இருக்கணும்னு சொன்னா, not to lead independent lives but to live interdependently. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். So our session this morning is all about relationships. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை வாழுவதற்குன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பேஸ் பண்ணி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நீங்க இதுல இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்ஸ் தான். பல விதமான உறவுகள் நமக்கு உண்டு. ஒரு சைடுல அந்த பச்சை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அட் ஹோம், வீட்டுல குடும்பத்துல நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள். யாரெல்லாம் இருக்கிறாங்க? பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, சில்ட்ரன் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க, அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் தேர், ரிலேட்டிவ்ஸ் ஆர் தேர். மேபி இஃப் யூ ஹேவ் a maid at home, workers இருக்கிறாங்க, பெட்ஸ், அனிமல்ஸ் கூட என்ன செய்யுது? நம்ம வீட்டுல வளருது. சரிங்களா? ப்ளூ சைடு பாருங்க, அது உங்களுடைய காலேஜ்ல அல்லது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அது இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது குறிப்பா அந்த பச்சை குவார்டர்ல இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளை குறித்து நம்ம சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு நமக்கு உதவி செய்யறதுக்காக, in order to do a case study about relationship, I have chosen one main character and then one sub character. மெயின் கேரக்டர் யாரை சூஸ் பண்ணிருக்கேன்னா, ஜோசப்பை சூஸ் பண்ணிருக்கிறேன். வெரி ஃபெமிலியர் கேரக்டர் நமக்கு, இல்லையா? சண்டே ஸ்கூல் டைம்ல இருந்து ஜோசப்பை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த ஜோசப்பை சரிவர புரிந்து கொள்வதற்காக அவன மாதிரியே யங் லைஃப்ல பைபிள்ல எழுதப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையும் நான் என்ன செய்ய போறேன்னா, ஜக்ஸ்டபோஸ் பண்ணி, கான்ட்ராஸ்ட் பண்ணி நான் பேச போறேன். பட் our main focus is going to be Joseph's life. எந்த அடிப்படையில? How did he relate with other people? எப்படி
தன்னுடைய குடும்பத்திலையும் சக வட்டாரத்திலையும் இந்த யோசேப்பு பழகி கொண்டான் என்பதை முன்மாதிரியாக நமக்கு இருப்பதற்காக இந்த ஒரு ஸ்டடியை நம்ம செய்ய போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, அவனுடைய பெற்றோரோடு கூட யோசேப்புக்கு இருந்த உறவு. சரிங்களா? பல சமயங்கள்ல இந்த டீனேஜ் தாண்டி வரும்போது we begin to distance ourselves emotionally from our parents. சரிங்களா? இந்த குறிப்பிட்ட ஒரு வயதுல வரும்போது பெற்றோரை நம்ம வித்தியாசமா சில சமயங்கள்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது இள வயதினுடைய ஒரு பிரச்சனை. இப்ப யோசேப்பை நம்ம பார்க்கும்போது எப்படி தன்னுடைய பெற்றோர், யோசேப்பினுடைய பெற்றோர்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், அவனுடைய அம்மா அவன் இள வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. He didn't have his mother through his young life. சரிங்களா? ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றோர் 2 பேரும் இருந்ததாக நம்ம வாசிக்க முடியும். சரி, யோசேப்பு எப்படி தன்னுடைய பெற்றோரை ட்ரீட் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயத்தை மிகவும் சுருக்கமா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். ஆதியாகமம் 37ல 2வது வசனத்தை வாசிங்க. We are going to look at a few verses in between. Genesis chapter 37 verse 2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். சரி, இங்க பாருங்க, ஒருவேளை யோசேப்பை குறித்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் இங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன தன்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, he was honest with his parents. He was honest with his father. சரிங்களா? இது ஒருவேளை நம்ம பார்க்கும்போது மேலோட்டமா வாசிக்கும் போது புத்தியீனமா தெரியலாம். இப்படியெல்லாம் கோல் மூட்டினதுனால தானே அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா தவறா ஒரு விஷயத்தை அவன் பார்க்கும்போது அந்த தவறான விஷயத்த உள்ளது போல அப்பாவிட்ட சொல்லக்கூடிய ஒரு மனுஷனா தான் இந்த யோசேப்பை பார்க்கிறோம். He may be naive, but he was honest. ரெண்டாவது நமக்கு கீழே நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால I am not going to make you read that. Secondly, we know யோசேப்பு கனவு காண்றான் சிறுவயனா இருக்கும் போதே. அதுல ஒரு கனவு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சகோதரர்களும் அப்பா அம்மாவை கூட அவன் முன்னாடி வணங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. A dream, no, where all his family members would come and bow before him. ஆனா அந்த ட்ரீமை கூட உள்ளது போல எதையுமே மறைக்காம அவங்கள்ட்ட சொல்றத பாக்குறோம். ஆனா அந்த சிம்சோனை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த இளம் வயதிலேயே மறைக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கிறோம். He wanted to hide things from his parents. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சிருவோம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 14:6வது வசனம். Judges chapter 14 verse 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. தான் செய்ததை தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. He hid it from his parents. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கீழேயும் வாசிக்கிறோம், அவன் ஹனியை எடுத்து சாப்பிடுவான். but he did not say that to his parents. இங்க பாருங்க தம்பி தங்கச்சிகளா, வீட்டுல நம்ம அம்மா அப்பாவிட்ட பொய் சொல்றத பெரிய ஒரு விஷயமா நம்ம யோசிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா தானே, அவங்கள்ட்ட பொய் சொல்றது பெரிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். ஆனா நேர்மையை கற்றுக்கொள்றது முதல்ல எங்க இருக்கணும்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கணும். இப்ப உங்க அம்மா அப்பாட்ட அவங்க கொடுக்கிற காசுல எப்படி நீ செலவாக்குற, how do you spend the money? If you're not able to give a proper account to your parents, you are learning to hide things from those whom you love. அதே மாதிரி எங்க நீ போன, யாரு வீட்டுக்கு போன, என்ன செய்த, இந்த மாதிரி கேள்விகள் உனக்கு இரிட்டேட்டிங்கா கட்டாயம் இருக்கும். ஆனா உண்மையை சொல்ல நீ கற்றுக்கொண்டு, உண்மையை சொன்னா திட்டுவாங்க, திட்டு வாங்கிறது கூட பரவாயில்ல, நேர்மைய நீ காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா
இது உன்னுடைய வாழ்க்கையினுடைய பழக்கமா மாறிடும். கவனிக்கணும் இல்லையா? அம்மா அப்பா பெற்று வளர்த்த அம்மா அப்பாட்ட பொய் சொல்ல தயங்காத ஒரு நபர் எந்த மனுஷன்டையும் பொய் சொல்ல தயங்க மாட்டான். If you are beginning to tell lies to your parents, if you are beginning to hide things from your parents, it shows two things. ரெண்டு விஷயத்தை உனக்கு காட்டுது. என்ன அப்படின்னு சொன்னா, மறைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நீ மறைக்கணும் அப்படின்னா என்ன? உனக்கே தெரியும், மனசாட்சி சொல்லுது நீ செய்யறது உன் பேரண்ட்ஸுக்கு சொல்ற மாதிரி விஷயம் கிடையாது, அதனாலதான் நீ மறைக்கிற. அப்படின்னா இது உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பழக்கமா மாறிடும். பேரண்ட்ஸ்ட எதையுமே மறைச்சு வைக்காத ஒரு குணம் தான் யோசேப்ட பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, கதை நமக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். இவன் சிறுவனா இருக்கும்போது அப்பா வந்து கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா உன்னுடைய சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, கோ அண்ட் மீட் யுவர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்புறாரு. கவனிச்சீங்கன்னா எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாம இந்த சகோதரர்களை சந்திப்பதற்கு, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த சகோதரர்களை சந்திப்பதற்கு வெகு தூரம் தனியாக பயணம் செய்து போறதுக்கு யோசேப்புக்கு மனசு இருந்துச்சு. இம்ப்ளிசிட் ஒரு ஒபீடியன்ஸ வந்து யோசேப்பு தன்னுடைய வீட்டிலேயே அதை பழகி கொண்டான். கேட்கல, கஷ்டமான விஷயம்தான், ஆனா வந்து யோசிக்கல. அப்பா சொல்றாரு, நான் வந்து அதை செய்யணும். ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம், அப்பானால போக முடியாது, நான் அப்பாவுக்கு பதிலாக போகிறேன். இங்க பாரு, இங்க கூட நான் சொல்ல வர்றேன், வீட்டுல நம்ம ஒபீடியன்ஸை கற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா வெளியே கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. சில சமயங்கள்ல சின்ன சின்ன விஷயம்தான். அப்பா சொல்றாங்க பக்கத்துல ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொல்றாங்க, அது கூட நமக்கு செய்யறதுக்கு நமக்கு இன்னைக்கு மனசு இல்லை. ஏன்னா உங்களால எடுக்க முடியாதா? நான் உங்களுக்கு வேலைக்காரனா? இதான் நம்ம நிறைய பேர் கேட்கிறோம். அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் வந்து உனக்கு வேலைக்காரனா? நல்லா கவனிச்சுக்கணும். இங்க பாருங்க, obedience should be learned at home, right? அடுத்து இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில அப்பா மேல எவ்வளவு கரிசனை தெரியுமா? அவனை வந்து சிறுவனா இருக்கும் போதே இந்த அவனுடைய உடன் பிறந்தவங்க விட்டுட்டாங்க. He was sold to a foreign land by his own brothers, meaning he lost his mother and now he almost lost his father. சரிங்களா? ஆனா யோசேப்பு அங்க போறான், எகிப்துல போய் வளர்கிறான். அவன் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றான், உத்தியோகமான ஒரு நிலைமைக்கு வர்றான். புது இடம், புது வாழ்க்கை, புது குடும்பம், புது சூழ்நிலை. But his heart was always for his father. I want you to read that. Genesis 43 verse 27. அப்பொழுது அவர்கள் சுகசேகையை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். பிரதர்ஸ பார்த்த உடனே இவன் கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பா நீங்க சொல்றீங்களே அந்த முதிர் வயதான உங்க அப்பா, அவர் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, சுகமா இருக்கிறாரா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு கதை தெரியும், அதனால சொல்றேன். சகோதரர்கிட்ட சொல்லி அனுப்புறான். பின்னாடி தன்னை வெளிப்படுத்தின பிறகு, நான் தான் ஏன் யோசேப்பு அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு சகோதரர்ல பார்த்து சொல்றான், நீங்க போய் எங்க அப்பாவை வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வரணுமா? உன் பையன் நல்லா இருக்கிறாயா, இப்ப your son is in a better position. ஆகையினால உன் மகனா இருக்கக்கூடிய நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ வந்து என் கூட வந்து தங்கு. You come and live with me. Go and tell my father I am in a better position. I can look after you. Please come and stay with me. It's a lovely passage. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா வர்றாரு இல்லையா? அவங்க போய் அப்பாவை கூட்டு வர்றாங்க. கூட்டு வரும்போது நம்ம என்ன பாக்குறோம் தெரியுமா? இவன் பெரிய ஆளு, சாதாரண ஆள் கிடையாது. ஈஜிப்ட்ல செகண்ட் பொசிஷன், ரதத்துல வர்றான். He is riding on a chariot. But you know what? When he comes to know that his father is coming, it's nearby, என்ன பண்றான் தெரியுமா? He climbs down from the chariot, runs after to the father, and அப்படியே கெட்டி பிடிச்சு பைபிள் சொல்லுது, வெகு நேரம் அழுதானாம்.
நான் உடனே ஒரு விஷயத்த சொல்லிடுறேனே, இந்த லாஸ்ட் அந்த ஒரு வசனத்தையும் சொல்லிட்டு 47வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தையும் வாசிங்க. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இங்க பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? ஆதரித்து வந்தானா. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழக்கூடிய உலகம் சுயம் நிறைந்த உலகம். We live in a very selfish world. Selfish to the point even we don't mind neglecting our parents to look after our own career. இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லனே, நான் கர்நாடகால சங்கேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி I have been there. அந்த முதியோர் இல்லத்துல ஒரு வெள்ளைக்காரி அம்மா வந்து அவங்க அந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்க நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா? people who are above 70 years 75 years, சரிங்களா, இந்த மாதிரி ஆட்களை அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நான் அந்த வெள்ளைக்கார அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன், are they all destitutes? இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இல்லாததுனால இந்த நிலைமைக்கு வந்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது destitute home இல்ல, they give us money every month. வந்து 10,000 15,000 ரூபாயோ அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அனுப்புறாங்களாம். ஆனா அவங்களுக்கு என்ன இல்லவாம், காசு இருக்குது, அதனால காசு அனுப்புறாங்க. ஆனா அம்மா அப்பா பார்க்கறதுக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோவை பார்த்தேன், என் நெஞ்சு அப்படியே உருக்கிருச்சு. I saw a picture that really shook my heart. என்ன பிக்சர் தெரியுமா? ஒரு வயசான முதியோர் இல்லத்துல it's a scene of a grandchild meeting her grandmother in a destitute home. ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க பிள்ளைகளை. எதுக்குன்னு சொன்னா முதியோர் இல்லத்துக்கு. அங்க கூட்டி போகும்போது இந்த பிள்ளைகளை எல்லாம் பாக்குறாங்க முதியோர்கள். அப்ப to her shock, this little girl saw her grandmother as one of the inmates there. பார்த்து இவனால தாங்க முடியல. அந்த கிராண்ட்மாவும் அந்த கிராண்ட் சைல்டும் கெட்டி பிடிச்சு அழுதாங்களாம். சரிங்களா? ஆனா அந்த சின்ன பிள்ளை சொல்றா, என் அப்பா அம்மா சொன்னாங்க. யாரு இந்த அப்பா அம்மா? இந்த வயதான அம்மாவுடைய மகன் இந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், உங்க பாட்டிய வந்து நாங்க மாமா வீட்டுல விட்டுருக்கிறோம். எது மாமா வீடு? destitute home. Learn some principles today. You need to make some commitments today. என்ன தெரியுமா? நம்ம வாழ்ற உலகத்துல இன்னைக்கு பெற்றோருக்கு கூட இன்னைக்கு எந்த விதமான மதிப்பு இல்லாத ஒரு காலகட்டம். ஆனா இங்க யோசேப்பை பத்தி நம்ம என்ன வாசிக்கிறோமா? கடைசி காலத்துல அவங்கள ஆதரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய உள்ளத்துல இருக்கு. And let me also go to the last one. Respect and honor. மரியாதையும் கனமும். மரியாதையும் கனமும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடுவோமா? Genesis 48 verse 17 and 17, 18, 19. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, வயசான காலத்துல யாக்கோபு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. யோசேப்பு தனக்கு பிறந்த 2 பசங்க, மூத்தவன் மனேசா, 2வது எப்ராயிம், ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக அப்பாட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்பா என்ன பண்றாருன்னா, யூசுவலா அவங்களுடைய கஷ்டம் மூத்தவன் மேல கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா யாக்கோபு என்ன செய்யறாருன்னா, எப்ராயிம் மேல கையை வச்சு வலது கரத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்றான். இத பாக்குற யோசேப்பு சொல்றான், அப்பா அப்பா அப்படி நீ செய்யக்கூடாது டாடி, that is not the way for you to do it. அப்ப பிதா சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, எனக்கு தெரியும் நான் என்ன பண்றதுங்கிறது, allow me to do that. நம்மளால என்ன நினைப்போம், வயசாச்சுன்னா அவங்களுக்கு என்னது ஒன்னும் தெரியாது.
இல்லையா? வயசான காலத்துல உங்க அம்மா அப்பாவை நீ எப்படி ட்ரீட் பண்ண போறதுங்கிறது உன்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை உலகத்திற்கு காட்டக்கூடியது. How you treat your parents when they are old is a sign of your spiritual maturity. இல்லையா? சில சமயங்கள்ல நமக்கு ஆத்திரம் வரும்போது என்ன பேசுறோம்? கெளுடு, உனக்கு என்ன தெரியும்? இல்லையா? I have done that, I need to confess it. சரியா? எங்க அம்மா என் கூட இருந்தாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 8 வருஷம் கூட இருந்தாங்க. 2018 பிப்ரவரியில தான் அம்மா இறந்து போனாங்க in Bangalore. She was very old and sometimes she would blabber, okay, 84 plus. And then those 8 years there were many times I got so irritated with her by what she said or what she did. சில சமயங்கள்ல கோபப்பட்டு என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? அம்மா என்ன பெத்து வளர்த்த அம்மா என்பதை கூட மறந்து I've used some words that hurt her so deeply. You know, one day the Spirit of God convicted me, and before she died, a few months before she died, எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து நான் போய் சொன்னேன், அம்மா, there were many times I have said things that I shouldn't have said. பல விஷயம் உனக்கு நான் சொல்லியிருக்க கூடாதுமா, ஆனா நான் சொன்னிருக்கேன், உன்னை ஹர்ட் பண்ணிருக்கிறேன், பல சமயங்களில் உன்னை அழுக வச்சிருக்கிறேன், என்ன தயவு செய்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லி எங்க அம்மாவோட கையை பிடிச்சு நான் கேட்டேன். After she passed away, I know that she has forgiven me. விளையாட்டு இல்லது. This is God ordained relationship. தேவன் உனக்கு கொடுத்த பெற்றோர்கள், அவங்களுக்கு குறை இருக்கலாம். நீ காலேஜ்ல படிச்சிட்ட, you know better than them, but never ever dishonor them. Never ever dishonor them. இன்னொன்னு தெரியுமா? லாஸ்ட்ல இவன் யோசேப்பு அப்பாவுக்கு ஒரு விஷயத்த சத்தியம் பண்ணி கொடுத்தான். என்ன தெரியுமா? அப்பா சொன்னாரு, டேய் மகனே, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, நான் செத்து போனேன்னா நீ இங்கே அடக்கிறாத, என்னை எங்க ஊர்ல அடக்கு. சத்தியம் பண்ணி கொடுத்தானா? யாரு? யோசேப்பு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பு பார்வோன்ட்ட போய் சொல்றான், எனக்கு பெர்மிஷன் நீங்க கொடுக்கணும். You need to give me permission. எதுக்கு தெரியுமா? I want to go and bury my father. வேலையெல்லாம் மாற்றி வச்சுட்டு அப்பாவுடைய கனவு, அவருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதற்காக நேரம் எடுத்து போற ஒரு மகனைத்தான் இங்க பாக்குறோம். I want to ask you this morning, how do you treat your parents? உன் அப்பா அம்மா நான் சொன்ன மாதிரி உன்ன மாதிரி படிச்சவங்களா இல்ல, உன்ன மாதிரி நாகரிகம் இருக்கக்கூடியவங்களா இல்ல. They are not civilized, they are not educated like you, they cannot think like you, they cannot use the mobile like you, they are not internet savvy, but still do you honor them? அங்க பார்த்தோம்னா அந்த சிம்சோன் இருக்கான்ல, அவன் ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா? உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, மகனே, உனக்கு நம்ம ஜனத்தின் இடையில தேவனை மதிக்கக்கூடிய அறிந்த ஜனத்தின் மத்தியில உனக்கு பொண்ணு இருக்கும்போது நீ ஏன் அப்படி செய்யணும்? அவனை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா? I don't care what you say. This is my desire. I want to have it. இங்க பாருங்க, பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? 2-3 வசனங்களை மட்டும் சொல்லிடுறேன். பெற்றோர்களோட இருக்கக்கூடிய உறவை பத்தி பேசும்போது, children obey your parents in everything. எல்லாவற்றிலும் அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பைபிளை படிக்கும் போது நம்ம ஹோலா யோசிக்கணும். எல்லாவற்றிலும் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Obey your parents in the Lord. தேவனுடைய விஷயம் ஒழிய, அதாவது உன்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் மரியாதை, அது கொடுக்க வேண்டிய இடத்துல உங்க பேரண்ட்ஸ் அதுக்கு எதிர்ப்பா இருந்தாங்கன்னா, அந்த விஷயம் ஒழிய மற்ற எல்லாவற்றிலையும் உன் பேரண்ட்ஸ்க்கு நீ என்னவா இருக்கணும்னு சொன்னா கீழ்ப்படிந்திருக்கணும். ஒரே ஒரு வசனம் சொல்லவா? இன்னைக்கு அழகா இந்த பாட்டு பாடின டீம், ட்ரிச்சி டீம் சொன்னாங்க, லீட் பண்ணும்போது நம்முடைய மாஸ்டர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இயேசு கிறிஸ்து 12 வயது இருக்கும்போது அந்த காலகட்டத்தை பத்தி சொல்லுது. He was submissive to his parents. You want to imitate Jesus? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு சொல்லி நீ விரும்பக்கூடிய ஒரு நபரா இருந்தேன்னா, if you want to learn from Jesus, you learn that he was submissive to his earthly
parents. சரி, அடுத்து வாசிக்கிறோம். இங்க பாருங்க, 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். அதாவது, but if anyone does not provide for his relatives and especially for the members of his household. இங்க பாரு தம்பிமாரு தங்கச்சிமாரு கவனிக்கணும். இங்க பாருங்க, நீங்க வாழக்கூடிய உலகத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கும் சொத்து சேர்த்துறதுக்கும். ஆனா கவனிங்க, உங்க பெற்றோரை ஆதரிக்காம உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மட்டும் நீ யோசிச்சு அந்த விஷயத்தை பண்ண அப்படின்னு சொன்னா you're violating God's commandments. உன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைய நீ செய்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்க, இது பியூட்டிஃபுல் தெரியுமா? ஏன்னா பிரசங்கி, அதாவது நம்ம சாலமோன் எழுதும் போது நான் நினைக்கிறேன் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? அதாவது அப்பா அம்மா நல்லா இருக்கும் போது அவங்கள பராமரிக்கிறது நல்லது. வயசான காலத்துல என்ன வாசிக்கணுமா? hearken unto thy father. உன்னை பெற்றெடுத்த அப்பாவுடைய சத்தத்தை நீ கேளு. உன் அம்மாவை அவ வயசா இருக்கும் போது, கவனிப்பா தம்பி, உன் அம்மாவை அவ வயசா இருக்கும் போது அவளை அவமதிக்காத. இங்க பாருங்க, இந்த கொயினோனியால கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வீட்டுல போகும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். The way you relate with your parents, there should be a change. அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்திருக்கிறேன். அப்பா அம்மா பர்ஃபெக்ட் நான் சொல்ல, அப்பா அம்மா பர்ஃபெக்ட் நான் சொல்ல. யாக்கோபு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது இல்லையா? நேத்தே நம்ம என்ன செஞ்சோம்? அதை பத்தி என்ன செஞ்சோம்? பார்த்தோம். he was not a perfect person. ஆனாலும் யோசேப்பு அருமையான முன்மாதிரியை வைக்கிறான். சரிங்களா? ரெண்டாவது, யோசேப்பினுடைய ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட? உடன் பிறந்தவர்கள், சிப்ளிங்ஸ். யோசேப்பினுடைய அந்த உறவை நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில அவனுக்கு சகோதரர்கள் இருந்தது போல நமக்கு தெரியாது, அதனால விட்டுருவோம். ஆனா இங்க யோசேப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில குறிப்புகளை நம்ம எடுக்க முடியும். The first thing you notice, helping tendency. யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு ஹெல்ப் பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் என்ன செய்வேன்? உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யோசேப்புக்கு ஹெல்ப்பா பண்ணாங்க அவங்க? யோசேப்புக்கு இவ்வளவு துரோகம் செய்தவர்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கினவங்க தான் இந்த சகோதரர்கள். ஆனா யோசேப்பு பிற்காலத்துல, when he was in a better position later, when the brothers came unto him, அந்த ஊர்ல famine இருக்கு, பிழைக்க வழி இல்ல, when they came and stood before Joseph, யோசேப்புடைய மனசு எப்படிப்பட்ட தெரியுமா? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சாங்கல்ல, அனுபவிக்கட்டும். இது அல்ல அவனுடைய எண்ணம். நான் நல்லா இருக்கேயா, நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். நான் கேட்கிறவா, இன்னைக்கு நம்ம விளையாட்டுத்தனமா நம்ம நினைப்போம். உங்களுக்கு எவ்வளவு பேர் சிப்ளிங்ஸ் இருக்கு உங்களுக்கு? how many of you? wow, நான் ஒத்த பையனா இருந்தேன், அதனால எனக்கு தெரியாது அதனுடைய அருமை. சரியா? now I want to ask you, இன்னைக்கு நம்ம வீட்டுல விளையாட்டுத்தனமா சில சமயங்கள்ல உரசல்கள் இல்லையா, சிப்ளிங் ரிவல்ரின்னு சொல்லுவோம், மாத்தி மாத்தி. ஆனா விளையாட்டுத்தனமா பண்றத நம்ம ஒரு விஷயமா நினைக்க வேண்டாம். at the same time, இந்த வயசுலயே if you are not able to love your brother or sister, imagine this is going to be a disaster later. யோசிக்கணும். இங்க பாரு, இவன் பாருயா, யோசேப்பை பாரு. எப்பா, எல்லாம் துரோகம் செஞ்சவங்க தான், நான் சாகணும்னு சொல்லி விரும்பினவன் தான். ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறேன், அவங்களும் நல்லா இருக்கணும். பஞ்சத்துல அடிபட்டவன்ல பார்த்து சொல்றாரு, எப்பா எல்லாம் உங்க குடும்பம் எல்லாம் கூட்டிட்டு வாப்பா, நான் உங்களை தங்க வைக்கிறேன். சரியா? சமீபத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். சரிங்களா? அப்ப அந்த பையன்ட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், தம்பி உனக்கு ரிலேட்டிவ்ஸ்ல யாரும் நல்லா உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாரும் இல்லையா? Are there no relatives in your circles who could help you? அந்த பையன் என்ன சொன்னதுமா, எங்க மாமாமா 2 பேர் பெரிய கோடீஸ்வரங்க, ஆனா எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. What a sad story.
இது உலகத்துல நடக்குது, தட்ஸ் ஃபைன். பட் இஃப் திஸ் இஸ் த வே யூ ஆர் ஆல்சோ ட்ரீட்டிங் your siblings, you have not understood the love of God. ரெண்டாவது என்னதுமா? ஜென்யூன் லவ். நமக்கு தெரியுமா, யோசேப்பு வந்து புரிஞ்சுக்கிட்டான் இந்த வந்து நிக்கிறவங்க யாருன்னு, தன்னுடைய சகோதரர்கள் இல்லையா. அவங்க கண்ணுக்கு என்னது தெரியல, ஒருவேளை இவன் உடையும் பாவனையும் வேற மாதிரி இருந்ததுனால தெரியாம இருக்கலாம். ஒன் திங் யூ ரீட் என்ன தெரியுமா, he goes into whenever no he sees them, அவனால அடக்க முடியல, he goes into the room and cries. ரெண்டாவது, அவங்க அம்மாக்கு பிறந்தவன், இது 12 பேர்ல வந்து பல அம்மாக்கள், ஒரு அப்பா பல அம்மாக்களுக்கு பிறந்தவங்க, பாலிகமஸ் ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா இவனுடைய அம்மாவுக்கு பிறந்தவன் பென்யாமின். அவனை பார்த்தோன்னே அவனால அடக்க முடியல. தம்பிய என்ன கூப்பிடுறான் தெரியுமா? நாளைக்கு நீ வீட்டுல போய் படிச்சு பாரு. தம்பிய, சொந்த தம்பி அவன் கூப்பிடுறது தம்பின்னு கூட கூப்பிடல, மகனே, மை சன். என்ன ஒரு டெண்டர் லவ் அது. யோசிக்கணும். அதுக்கப்புறம் மன்னிக்கிற மனசு. தப்பு பண்ணிட்டாங்கயா, துரோகம் பண்ணிட்டாங்க. இப்ப சகோதரர்களை பார்த்து அவன் சொல்றான், இங்க பாரியா, எனக்கு வந்து நீங்க வந்து துரோகம் பண்ணதுனால மாத்தி மாத்தி நீங்க அடிச்சிருக்காங்க. Don't fight among yourselves. Okay? You did this, but there is a God who is sovereign. He turned out everything for not only my good, but also for your good. எவ்வளவு சென்சிட்டிவ் தெரியுமா ஜோசப். திரும்ப அவன் போவானுகள் எல்லாரும் ஊருக்கு இல்லையா, சாக்குல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. திரும்ப சொல்றான், யோசேப்பு கூப்பிட்டுட்டு சகோதரர்ல பார்த்து சொல்றான், டே போற வழியில அடிச்சுக்காதீங்கடா, திரும்ப நீங்க போற வழியில என் பேரை சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்காதீங்க, நீங்க அடிச்சுக்காதீங்கடா. அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு ஆளுதான் இந்த யோசேப்பு. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு, நான் நல்லா இருந்தா பத்தாது, என் கூட இருந்தவனும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி சிபாரிசு பண்ணி பார்வோன்ட்ட சொன்னாங்க, எப்பா இந்த கோஷான் அப்படிங்கிற இடத்துல எங்களுக்கும் கொஞ்சம் இடத்த கொடுங்க, எங்க ஆட்கள் தங்கட்டும். வாட் a lovely character. இங்க பாருங்க, பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? நமக்கு தெரியும் காயின் ஆபேலுடைய முதல் அந்த உறவு நமக்கு தெரியும் இல்லையா. ஆண்டவர் வந்து காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆபேலை கொன்ன பிறகு ஆண்டவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னன்னா, காயினே உன்னுடைய சகோதரன் எங்கே? இவருக்கு தெரியாதா? தெரியாததுனால கேட்கல, வேர் இஸ் யுவர் பிரதர்? அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? I made you as a brother to Abel. உன்னை நான் ஆபேலுடைய சகோதரனா வச்சேன், அவனுக்கு நீ என்ன செய்த? இவன் கேட்கிறான், am I my brother's keeper? நான் என்னுடைய பிரதருடைய என்னது, காவலாளியா? அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? ஆம், நீ காவலாளி தான். கவனிக்கணும். இங்க பாருங்க, பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஹீப்ரூஸ் 13:1ல லவ்வுக்கே, அதாவது விசுவாசிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அன்புக்கே, எந்த அன்புக்கு இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க தெரியுமா? பிரதர்லி லவ். உங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதர பாசம், அது விசுவாசிகள் மத்தியில் இருக்கணுமா? அப்படின்னா இந்த பிரதர்லி லவ் அல்லது சிப்ளிங்குள்ள இருக்கக்கூடிய லவ் வந்து எதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுதுன்னா, even the love that should be there in the church. இங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஆண்டவர் 2 கட்டளை தான் நமக்கு கொடுத்தாரு. ஒன்னு என்னது? முத கட்டளை என்ன? தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும். 2வது கட்டளை என்ன? நீ உன்னை நேசிப்பது போல பிறன். உன் பக்கத்துல இருக்கிறதுல உனக்கு க்ளோசஸ்ட் பிறன் யாரு? ஹலோ, க்ளோசஸ்ட் நெய்பர் யாரு? பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் இல்ல, க்ளோசஸ்ட் நெய்பர் யார் தெரியுமா? உன் வீட்டுல இருக்கக்கூடிய உன்னுடைய பிரதரும் உன்னுடைய சிஸ்டரும் தான். அப்ப இன்னொரு விஷயமும் சொல்றேன், இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் யோசிக்கணும். நான் என்னுடைய பிரதரை எப்படி ட்ரீட் பண்றேன், என்னுடைய சிஸ்டரை நான் எப்படி ட்ரீட் பண்றேன்,
டு ஐ ரியலி லவ் them? அவங்க எனக்கு தப்பு பண்ணிட்டாங்க, என்னை பொறாமையா பார்த்துட்டாங்க, என்னை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, டாய் எல்லாம் சிலவங்க வந்து இதான் மனசுல சின்ன பிள்ளையில இருந்து உள்ள பதிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா, நான் சின்ன பையலா இருக்கும்போது அவன் டாயே எனக்கு கொடுக்க மாட்டான். அவன் டாயே எனக்கு கொடுக்காதனால நான் எப்படி வளர்ந்திருக்கேன், அவனை எப்படி பார்த்து வளர்ந்திருக்கிறேன். டேய், ஒரு நாள் உன்னை நான் என்ன செய்வேன், வெல்லுவேன். நம்ம சொல்லுவோம்ல, டேய் நான் நடத்தி காட்டுவேன். அது உலகத்தில் இருக்கவன் பேசட்டும், நம்ம அப்படி என்னது பேச கூடாது. சரி, மூன்றாவது ஒரு கட்டத்துக்கு போவோம். இது என்னன்னு சொன்னா, ரிலேஷன்ஷிப் வித் பியர்ஸ் ஓவர்சியர்ஸ். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, நம்ம கூட நண்பர்கள் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அல்லது சில சமயங்களில நம்முடைய அதிகாரிகள், உங்களை பொறுத்தளவுக்கு யாரா இருக்கலாம், உங்களுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸா இருக்கலாம், உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கலாம். How do you relate with them? இங்க வந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாமே. Genesis 40:1 to 7th verse வாசிங்க. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். இங்க பாருங்க, இவனே எப்படி இருக்கான், இவனே எதுக்கு அங்க இருக்கான் சொல்லுங்க. செய்யாத குத்தத்துக்கு இவன் எங்க இருக்கிறான், சிறைச்சாலை. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். செய்யாத குற்றத்துக்கு இவன் எங்க இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கான். ஆனா அங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டான். அங்க கூட ஜென்யூனா ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சு வந்தவனை, லேட்டஸ்டா சிறைச்சாலை வந்தவனை பார்த்து கொஞ்ச நாள்ல கேட்கிறான், why are you looking very sad? நீ ஏன் இப்படி வந்து சோகமா இருக்க, உன் சோகத்தை என்கிட்ட என்னது சொல்லியா? ஹலோ, புரியுதா? அது மட்டும் இல்ல, இவனை எங்க கொண்டு போய் விட்டாலும், ஜெயில விட்டாலும் சரி, அல்லது வேலை பார்க்கிற இடத்துல விட்டாலும் சரி, இவனை ஆட்கள் நம்புவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த போர்த்திப்பருடைய வீட்டுல அவன் போனான்ல, அந்த போர்த்திப்பர் வந்து அந்த வீட்டுல சகலத்துக்கும் அவனை நம்பினானா. சகலத்துக்கும், காசு விஷயமா இருந்தாலும் சரி, அங்க வாங்குற வெளியே போய் சாமானத்தை வாங்கிட்டு வரணும், எல்லா விஷயத்துக்கும் அவனை நம்பினான். இன்க்ளூடிங் அவன் மனைவியை கூட வீட்டுல விட்டுட்டு போனான். அவ்வளவு ட்ரஸ்ட்வர்தி. நான் கேட்கவா, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, அதை மட்டும் கேட்கிறேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி நிறைய விஷயம் சொல்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, அதை மட்டும் நீ வந்து என்னைக்கா யோசிச்சிருக்கியா? வாட் வில் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டெல் அபவுட் யூ? இவனா 4 மணின்னு சொன்னானா எத்தனை மணிக்கு வருவான்? இவன் வர்றான்னு சொன்னானே வரமாட்டான்னு அர்த்தம். ஹலோ, அதே மாதிரி டே மாப்பிள்ள சொல்லுவோம்ல, டே ஒரு 10 ரூபா கொடுறா, நாளைக்கு திரும்ப கொடுத்துருவோம். நிறைய பேருக்கு என்ன பேர் தெரியுமா, பேரே வச்சிருவான். இவன் 10 ரூபா கடன் வாங்குறவன் திரும்ப என்ன செய்ய மாட்டான். ஹலோ, எப்பா உன்னை பத்தி சொல்ல, உன் ஃப்ரெண்டை பத்தி சொல்றேன், உண்டா இல்லையா? இங்க பாரு, எங்க நம்ம வந்து வித்தியாசத்தை காட்டுறோம் தெரியுமா? இந்த மாதிரி கொய்னோனியெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வந்து எல்லாருமா வந்து மாறி மாறி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், இத சொல்றது கிடையாது. நம்மள ஆண்டவர் கூப்பிட்டது, உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளு? ஆர் யூ ட்ரஸ்ட்வர்தி இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள்? கேன் யுவர் டீச்சர்ஸ் ட்ரஸ்ட் யூ? டீச்சர் சொல்றாங்க, ஏப்பா நான் வந்து எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க, டீச்சர் சொல்றாங்க நான் வந்து பிரின்சிபாலை மட்டும் பார்த்துட்டு வரேன், நீ மட்டும் எவனாவது காப்பி அடிக்கிறானு கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ. உன்னை நம்ப முடியுமா? முதல்ல நீ தான் வந்து புக் எடுத்து என்ன செய்வ? எப்பா நான் சொல்ற விளங்குதா? மனுஷன் முன்னாடியே, பார்க்கிற மனுஷன் முன்னாடியே வந்து உன்னை ட்ரஸ்ட்வர்தியா இல்லைன்னா, பார்க்காத கடவுள் முன்னாடி நீ எப்படி ட்ரஸ்ட்வர்தியா இருப்ப சொல்லுவாங்களாம். 5 நிமிஷத்துக்கு வந்து உன்னை வந்து உங்க டீச்சர்னால நம்ப முடியலன்னா, உன் லைஃப் 24 hours 365 days, how can God trust you? யோசிச்சு பாரு.
பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? வாட் எவர் யூ டூ. வாட் எவர்னா என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? என்ன அர்த்தம்? எதை செஞ்சாலும், வாட் எவர் யூ டூ, உனக்கு நீயே சேர்த்து வச்சுக்கோ. என்ன செஞ்சாலும் சரியா? அசைன்மெண்ட் செஞ்சாலும், எக்ஸாம் எழுதினாலும், லேப்ல உட்கார்ந்தாலும், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தாலும், எதை செஞ்சாலும் work at it with all your heart as working for whom? For the Lord, not for human masters. சரி, இப்ப முக்கியமானதுக்கு வர்றோம். கொஞ்ச நேரம் நம்ம இங்கதான் எடுக்க போறோம். எதிர்பாளரோடு, எதிர்பாளர்னா என்னது? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறீங்களா? இப்ப எல்லாரும் மூச்செல்லாம் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம், சரியா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கும். எதிர்பாளரோடு, எதிர்பாளர்னா யாரு? அங்கிட்டு திரும்பி பாருங்க. ஹலோ, எல்லாம் பாரு, அங்கிட்டு ரொம்ப உத்தமன நடிக்கிறையே. சரி, இவங்க தான் உனக்கு யாரு? எதிர்பாளர். நீங்களாம் இங்கிட்டு பாருங்கம்மா. என்ன பார்க்க மாட்டீங்களோ? நீங்க கடைக்கண்ணால் மட்டும் பார்க்கக்கூடியவர்களோ? பாருங்க, இவங்க தான் உங்களுக்கு யாரு? ஆப்போசிட் ஜெண்டர். சரி, இப்ப யோசேப்புடைய லைஃப்ல இருந்தும் சாம்சனுடைய லைஃப்ல இருந்தும் 2 வசனத்தை வாசிச்சுட்டு மத்த நம்ம காரியங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆதியாகமம் 39:7-10 வரைக்கும் வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கீழே வாசிங்கம்மா. அவன் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளோட சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. சரி, இங்க பாருங்க. தமிழ் பைபிள்ல அந்த காலத்து லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா, என் கூட நீ படுக்கிறியா? Would you have sex with me? That's the question here. சரியா? நம்பர் 1. ஃபர்ஸ்ட், இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கவனிச்சுக்கோ, இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவளுக்கு கல்யாணம் ஆனவ. கவனிச்சுக்கோ. இப்ப திஸ் இஸ் வாட் வி கால் ப்ரீமேரிட்டல் செக்ஸ். யாரை பொறுத்தளவு? யோசேப்பை பொறுத்தளவு. திருமணத்திற்கு முன்னாடி பால் உறவு. அவன் ஒரு இளைஞனானவன் தான். அதுக்கான ஒரு தூண்டுதல். சரிங்களா? அப்ப அவனுடைய ஸ்டாண்ட் தான் நம்ம பாக்குறோம். என்னன்னா, ஃபர்ஸ்டே ஒரு விஷயத்த சொன்னா, நோ அப்படின்னு சொன்னா. ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோ. இளைஞனா இருக்கிறதுனாலையும் பின்னாடி இவனுக்கு திருமணம் ஆனதாக வாசிக்கிறதுனாலையும் பிள்ளைகள் பிறந்ததாக வாசிக்கிறதுனாலையும் ஒரு விஷயம் உறுதி. இவன் he was not a eunuch. இவனுக்கு இந்த மாதிரி ஆசைகள் இல்லாதவன் அல்ல, இந்த மாதிரி விருப்பங்கள் இல்லாதவன் அல்ல. சரிங்களா? He was just a normal human being, just like you and me. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? He was a man of strong principles. ஆரம்பத்திலே அவன் சொல்றான், எனக்கு இது தகாது, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ரெண்டாவது நம்ம என்ன வாசிக்கணுமா? இந்த மாதிரி அவ தொந்தரவு பண்றா, she is after him all the time னு தெரிஞ்ச உடனே the Bible very clearly says he also maintained a safe distance. அவளோடு இருக்கவும் சம்மதிக்கவில்லை. Not only he said no to sex, then knowing what kind of person she is, he had a safe distance. கடைசியில் நமக்கு தெரியும், அவ ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. And the Bible says he totally அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செஞ்சா? வெளியே போயிட்டான். பைபிள் அதனால சொல்லுது, திமோத்தியில வாசிக்கமா, fleeing, ஓடிட்டான்.
சரியா? நம்ம சிம்சோனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வாழ்க்கையில 3மே சொதப்பல். நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்களா? மதுரைக்காரங்க யாரா இருக்கீங்களா? மதுரை கையை தூக்கியா பாப்போம். எவ்வளவு பேர்? அமெரிக்கன் காலேஜ் யாரா இருக்கீங்களா? 2 கையை தூக்குனா ஒருத்தன். சரி, மதுரையில சில லாங்குவேஜ் இப்படிதான், சொதப்பிட்டாண்டா மாப்பிள்ள. இவன் சிம்சோன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 3 விஷயத்திலையும் சொதப்பினவன். நம்பர் 1, அவனுடைய செக்ஷுவல் லைஃப், பாலுறவு வாழ்க்கை சரி சொதப்பல், கண்ட்ரோல் பண்ண தெரியல. பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? ஒரு ஊருக்கு போறான், முதல்ல அவன் விசிட் பண்றதே பைபிள்ல வாசிக்கிறோம், ஒரு ப்ராஸ்டிடியூட். கண்கள் கட்டுப்பாடு கிடையாது. லவ், காதல். இங்க நம்ம பாக்குறோம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். திம்னாங்கிற ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்துட்டாயா, யாரு என்னது, அவ பேக்ரவுண்ட் என்ன, அவ நேச்சர் என்ன, நமக்கு ஒத்து வரக்கூடிய பொண்ணா, இதெல்லாம் உனக்கு கொஸ்டின் இல்ல. அவ எனக்கு பார்த்தா பிடிச்ச பொண்ணு, and I want to marry her. சொதப்பல். அவன் மேரேஜ் நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவத மாதிரி ஒரு கேவலமான மேரேஜ் இருக்க முடியாது. இவன் மனைவிய வேறொருத்தனுக்கு அவங்க மாத்தி கொடுக்கறாங்க. கடைசியில இவன் போய் ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பாவையும் இவன் மனைவியும் சுட்டரிக்கிற மாதிரி ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். 3லுமே சொதப்பனவன். சரி, இப்ப இத கொஞ்சம் தெளிவா நம்ம யோசிப்போம். ஏன்னா இந்த பருவத்துல நம்ம சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பருவம். நம்பர் 1, இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். செக்ஸ், லவ், மேரேஜ், does the order matter? ஹலோ, does the orderனா என்னது? எது முதல்ல நடக்கணும்? அதான் கேள்வி. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எது முதல்ல நடக்கணுங்கிறது ஒரு கேள்வியே இல்ல. சரியா? உன் நண்பர்கள் அப்படித்தான் வாழ்றாங்க. இது ஏதோ வெளிநாட்டுல மேலை நாட்டுல எப்படி எல்லாம் இருக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல கூட this is no more a question, does the order matter? சரிங்களா? ரைட். இப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்க போறோம். முதல்ல what does the Bible say about sex? பால் உறவை குறித்து வேத புத்தகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? முதல் நல்ல விஷயத்தை பேசுவோம். செக்ஸ்ங்கிறது மனுஷனுடைய ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி அல்லது நமக்கு பசிக்கிற மாதிரி சரீரத்தினுடைய வெறும் பசியா நினைக்காத. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, செக்ஸ் இஸ் காட்ஸ் ஐடியா. செக்ஸ் அப்படிங்கிற அந்த உறவை கூட ஏற்படுத்தினது தேவன் தான். எங்க வாசிக்கிறோம்? ஆதியாம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். மனுஷனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணி அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் ஒருமித்து வாழணும் அப்படிங்கிறது தேவன் கொடுத்த நியமனம். கவனிச்சுக்கோங்க, அடுத்தது இங்கதான் வருது. Because this is God's idea, God has also set the rules of the game. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவா இருப்பதனால இந்த உறவு எப்படி இருக்கணும் என்பதையும் தேவன் தான் தீர்மானிப்பார், நீ அல்ல. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுள் என்ன எப்படி பார்க்கிறார் தெரியுமா? எபிரேயர் 13:4 கவனிக்க, தம்பிமார் தங்கச்சிமார் கவனிங்க. எபிரேயர் 13:4 தெளிவா சொல்லுது, மேரேஜ் இஸ் ஆனரபிள் ஆஃப் ஆல். கீழே வாசிங்க, அதை வாசிங்க. எபிரேயர் 13:4 வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. கவனியா, ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? விவாகம் என்ன, திருமணம் ஆண்டவருடைய பார்வையில முக்கியமானதா இருக்கான். அதே போல விவாக மஞ்சம் அர்த்தம் என்ன தெரியுமா? The bed that you share is also important to God. இங்க பாருங்க, பைபிளை பொறுத்தளவுக்கு நம்ம விவாதிக்கலாம், நமக்கு டைம் இல்ல. பைபிளை பொறுத்தளவுக்கு ரூல் ஆஃப் தி கேம் சொல்லிடுவோம். பைபிளை பொறுத்தளவுக்கு கவனிச்சுக்கோ, பால் உறவுங்கிறது திருமணமானவர்களுக்கு திருமணமான பிறகு அதுக்குன்னு சொல்லி நியமிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோ. அதனால இது எல்லாரும் அப்படித்தான். நீங்க எல்லாம் அந்த காலத்து ஆட்கள், நீங்க அந்த காலத்துல அப்படி இருந்தீங்க. இப்ப எல்லாம் சகஜமாச்சு, உலகம் பேசட்டும். ஆனா தேவனுடைய பார்வையில பால் உறவு என்பது திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில
திருமணத்திற்கு பிறகு மட்டும் தேவன் அனுமதித்த ஒரு உறவு. ஓகே, இன்னொன்னு என்ன தெரியுமா? இதே நல்லா கவனிச்சுக்கோ. இது கடவுள் தேவன் ஏற்படுத்தின உறவா இருக்கிறதுனால, கவனிப்பா தம்பிமாரு தங்கச்சிமாரு, நிறைய கவுன்சிலிங் அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும். இங்க பாரு, இன்னைக்கு வெறும் சுகத்திற்காகவும் அனுபவத்திற்காகவும் கண்டபடி வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு சொன்னா, கடைசியில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அனுபவிக்க வேண்டிய இந்த அனுபவம், அருமையான அனுபவம் உனக்கு அது வெறுப்பா மாறிடும். You know why? God has made it clear that He's going to only bless those who follow His rules. சரி, இப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம பேசுவோமே, என்ன நடந்திருக்கு தெரியுமா? பாவம் அப்படிங்கிறது உலகத்துல எல்லாவற்றையும் என்னாச்சு? கரைப்படுத்திருச்சு. In the same way, sin has also affected sexual life of human beings. இன்னைக்கு உலகம் எப்படி பார்க்க தெரியுமா? எப்பா, உனக்கு தண்ணி தாக அடிச்சா தண்ணி குடிக்கிற, பசிச்சா சாப்பிடுற. அதே மாதிரி உனக்கு சரீரத்துல செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வரும்போது நீ அதை அனுபவிச்சுக்கோ. Why have guilty feeling? That's what the world tells you. அடுத்து பாரு, வேர்ல்ட பொறுத்தளவுக்கு sex is something to be experimented. பாலுறவு என்பது அது something to be experimented. அர்த்தம் என்ன தெரியுமா? நீயா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடித்துக்கொள். சிலவங்க பேசுவாங்க, பசங்க, எப்பா நான் இந்த மாதிரி உறவு வச்சுக்க முடியுமா இல்லைங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சாத்தானே எனக்கு அது கரெக்டா இருக்கும். முட்டா பையங்க. ஏன் முட்டா பையன் தெரியுமா? ஏப்பா, இந்த உலகத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை யாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா பொதுவா இயல்பாக யாரும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவிச்ச பிறகு இந்த உறவுக்குள்ள திருமணத்துல புக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கடவுள் அப்படித்தான் படைச்சிருக்காரு. சரி, இன்னொரு வாதம் என்ன தெரியுமா? எது உனக்கு மேக்சிமம் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்குதோ அது நீ அனுபவித்து விடு. இது எல்லாமே எந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு விட்டுச்சு தெரியுமா? நான் வேதனையோட சொல்றேன். சொல்வதெல்லாம் உண்மைங்கிற ஒரு நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? ஹலோ, ஜி டிவில பார்த்திருக்கையா? அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தவனுடைய வாழ்க்கையில இல்லையா அதை பார்க்கும்போது என்னது? கள்ளக்காதல், பின்ன அந்த உறவு இந்த உறவு நம்ம கேட்க நல்லா இருக்கும். ஆனா ஒரு நாள் இப்படி யோசிச்சு பாரு, நடக்க கூடாது. நான் சொல்றேன், ஒரு நாள் நீயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டிய வந்துச்சுன்னா விளைவு என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? செக்ஸ் அப்படிங்கிறது தேவன் கொடுத்த உறவு, தேவனுடைய நியமனத்தின் படிதான் அது அமையணும் என்பதை மறந்து போனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு the world is a chaos. Okay, now what is happening here? இங்க பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். To have sexual feelings is normal. சரி, நான் யார்கிட்ட கேட்க போறேன், சிக்கல்ல மாட்ட போய்க்க போறேன். இங்க பாரு, நல்லா இப்படி சொல்றேன், உனக்கு இது இருந்தா பிரச்சனை இல்லை. என்ன உணர்வு? எவனும் வாயை திறக்க மாட்டீங்களே. என்ன உணர்வு? எப்பா, இந்த மாதிரி பால் உணர்வு இருப்பதுனால எந்த தவறு இருந்தா தான் நீ ஆம்பளை, இல்லைன்னா டாக்டரை போய் பார்க்கணும். அது இருப்பதுல பிரச்சனை இல்லை. கவனிச்சுக்கோங்க, there is nothing wrong with what? The sexual feelings at this age. ஆனா கவனிச்சுக்கோ, எப்ப ஆரம்பிக்குது? ஒரு டீனேஜ் வரும்போது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் டிஃபரன்ஸ் லெவல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில நடக்குது, சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. சரியா? ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறது. you are attracted to somebody in the opposite gender. This is perfectly normal. பட் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோ, this is how God is preparing you for what? Marriage. சரியா? இப்படிதான் ஆண்டவர் உன்னை எதுக்குன்னு சொல்லி ஆயத்தப்படுத்துறாரு? திருமண வாழ்க்கைக்குன்னு சொல்லி ஆயத்தப்படுத்துறாரு. இப்படி யோசிச்சு பாரு,
திருமண நாள் டேட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த ஆசை வருதுன்னு வச்சுக்கோ. எப்படி? என்னங்கடா யாருமே ஒரு மாதிரி இருக்கீங்களே. அதாவது கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு அந்த திருமணம் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் உனக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா உனக்கு பிடிக்கும். அது வரைக்கும் உனக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அது நடக்காது. ஆண்டவர் ஏதாவது சர்ஜரி பண்ணி திடீர்னு சொல்லி மேரேஜ் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே எனக்கு என்ன வருது? ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு ஆணை பார்த்த உடனே உனக்கு ஈர்ப்பு வருது. தட் இஸ் நாட் த வே காட் ஹஸ் புரோகிராம்ட் இட். டீனேஜ்ல இருந்து இந்த ஆசைகள் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. ஒரு நாள்ல இந்த சரியான நபரை வந்து ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் போது அன்னைக்கு அது கன்சுமேட் ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவா? இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த மாமரத்துல மாங்காய் பார்த்திருக்கிய? ஹலோ எப்ப இந்த மாங்காய் மரத்துல மாம்பழத்தை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. அந்த மா வந்து எப்படி ஆரம்பிக்கும்? பூ வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? சின்ன, நம்ம ஊர்ல கன்னி மாங்கான்னு சொல்லுவோம், சரியா? அப்படி சின்ன மாங்காய் வரும். அதுக்கப்புறம் பெருசா வந்துட்டு இருக்கும், சரியா? பெரியவங்க சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பா இது பழுக்க என்னாச்சு? ஆரம்பிச்சிருக்கு. பழுக்க என்ன செய்யுது? ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் முத்தல. இட் இஸ் ஸ்டில் நாட் ரைப். பழுக்க ஆரம்பிக்கும் போதே போய் கடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்பதான் பல்லு புளிக்கும். நான் சொல்ற வழங்குதா? ஹலோ, ஏன் நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு தம்பி தங்கச்சிமார், இங்க பாருங்க, இதுதான் நம்ம பிரச்சனை. என்னன்னா, due to external influences many become sexually active well before what time. ஏன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு அப்படித்தானே. நம்ம ஊர்ல என்னது? மாம்பழத்தை மரத்துல வேணா பழுக்க விடுறானா இன்னைக்கு? ஹலோ, என்னங்கடா எல்லாரும் யோசிக்கிறீங்களே? ராக்கெட் சயின்ஸ் சொல்றேன். மாம்பழத்துல மாமரத்துல பழுக்க வைக்கல, இன்னைக்கு பச்சையா இருக்கும் போது என்ன செய்யறான்? பறிச்சு குயிக்கா வந்து விக்கிறதுக்காக எதை போட்டு பழுக்க வைக்கிறான்? நமக்கு தெரியும், கல்லு வச்சு பழுக்க வைக்கிறான். இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு வாலிப உள்ளங்களை, many young people are involved in sexual activity well before their time. எப்படி நடக்குது பாத்துக்கோ. இன்னைக்கு வந்து போர்த்திபருடைய வீட்டுக்கெல்லாம் நீ போக வேண்டாம். ஹலோ ஹலோ, எங்க சர்ச்சில் வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. திடீர்னு சொல்லி எங்க எல்லாரும் பார்த்து கேட்டாரு, எப்பா போர்த்திபருடைய மனைவின்னு வாசிருக்கீங்க, போர்த்திபருடைய மனைவியுடைய பேர் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவதுன்னு கேட்டான். என்னடா அவன்? ஒருத்தர் சொன்ன மிஸ்ஸஸ் போர்த்திபர் அப்படின்னா, சரி அது எல்லாத்துக்கும் தெரியும். பிறகு கேட்டான், என்ன தெரியுமா அவங்களுக்கு கேட்டான். சுலேகா. அவன் சொன்னது உண்மைதான். சுலேகானுங்கிற ஒரு பேரை வந்து பைபிள் இல்லாத ஒரு ட்ரெடிஷனல் அக்கௌண்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு வந்து சுலேக்கால நம்ம தேடி போக வேண்டாம், எல்லா சுலேக்காவும் இன்னைக்கு வெப்சைட்ல நம்ம மொபைல்ல என்ன செய்யறாங்க? உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்பா விளையாட்டான விஷயத்த நான் பேசுறேன்னு நினைக்காத. இந்த பால் உணர்வை உனக்கு கட்டுப்படுத்த தெரியலனா உன் வாழ்க்கையவே அது கட்டுப்படுத்திடும். சரியா? கவனி. கண்டதையும் பார்த்து கண்டதையும் வாசிச்சு என்ன நடக்குது? வெல் பிஃபோர் டைம் many people become sexually active. சரி, இந்த கண்ணை நல்லா பாத்துக்கோ. பயமா இருக்கா உனக்கு? இங்க பாரு, அடுத்தவங்க கண்ணை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்ணை நீ பயப்படணும். நான் சொல்ல விளங்குதா? உன் கண்ணு எதை பார்க்குதோ அதுதான் என்னது உனக்கு பிரச்சனை. நமக்கு டைம் அதிகம் இல்ல, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். Beware of what you feed through your eyes and ears. நல்லா கவனிச்சுக்கோ தம்பிமாரே. இது வந்து ஏன் வந்து அண்ணன் இப்படி பேசுறாரு? உன்ன மாதிரி வயசுல இருந்தா நானும் வந்தேன். திடீர்னு வானத்திலிருந்து எங்க குதிக்கல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி டப்புன்னு வானத்திலிருந்து குதிக்கல. நானும் இப்படித்தான் வந்தேன். சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. உன் சின்ன வயசுல இருந்து எதை வந்து நீ பாக்குறையோ, what you see, what you hear is going to affect your sexual life. இங்க பாருங்க, இன்னும் சொல்றேன், தம்பிமார் தங்கச்சிமாருக்கே சொல்றேனே, தப்பு இல்ல. இங்க பாரு,
இன்னைக்கு நீ போனோகிராஃபிய பார்க்கணும், ஆபாச படம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஊர்ல வரக்கூடிய சராசரி கமர்ஷியல் பிலிம் கூட இன்னைக்கு போனோகிராஃபிக்கு ரொம்ப தூரத்துல இல்ல. இங்க பாரு, இத நீ மறைக்கிறதுல எந்த புண்ணியம் உனக்கு வரப்போறது கிடையாது. சரியா? ஒரு விஷயம் நான் வச்சுக்கோ, you may be able to hide it from others, but you cannot hide it from God. நான் சொல்லல, அது அப்படியே அவருக்கு தெரியும். ஆனா லேட்டர்ல அதுக்கான வேதனையை அனுபவிக்க போறது நீதான். பயப்படுத்துறேன்னு சொல்லி நினைச்சிடாத, தயவு செய்து சொல்றேன். I am not trying to scare you, but I want to warn you. Cautious. Feed what you feed through your eyes and ears. You know what? Ted Bundy. You can go and see this video. எங்க எல்லார் கையில மொபைல் இருக்குல்ல? ஹலோ, மொபைல் இருக்கா இல்லையா? இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியும்ல? வீட்டுல போய் டெட் பண்டி, TEDBUNDY அடிச்சு பாரு. அவனுடைய லாஸ்ட் இன்டர்வியூ கிட்டத்தட்ட 100 பேத்துக்கு மேல. He was once the most wanted serial killer in the US who raped and killed many girls. Right? இந்த டெட் பண்டியோட லாஸ்ட்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. A few hours before he was executed. அவனை கொலை செய்யறதுக்குன்னு சொல்லி அவனை நியமிச்சாங்க. கொலை செய்வதற்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது தூக்கில போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவனை இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணவருடைய பேர் டாக்டர் டாப்சன். அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அவன்கிட்ட கேட்கிறாரு, எப்பா நல்ல குடும்பத்துல நீ வளர்ந்திருக்க, நல்ல அப்பா அம்மா உனக்கு இருந்திருக்காங்க, நல்லா சர்ச்சுக்கெல்லாம் நீ போயிருக்கிற, பின்ன எப்படியா இந்த நிலைமைக்கு நீ வந்த? அவன் என்ன சொன்னா தெரியுமா? டீனேஜ்ல போனோகிராஃபி பார்க்க நான் ஆரம்பிச்சேன், எனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல. போனோகிராஃபி led me to other stuff. விளையாட்ட நினைக்காத, விளையாட்ட நினைக்காத. இது உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடியதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சரி, எதை நீ பாக்குற? ஏன்னா அது ஒரு சைக்கிள் அங்க இருக்கு, அடிக்ஷன் சைக்கிள். இங்க பாரு, இதையும் சொல்றேனே, யோசேப்பிட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். இங்க பாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல நான் சொல்றேன், நான் கொஞ்சம் பழைய ஆளா புதிய ஆளான்னு எனக்கே தெரியல. சரியா? நாங்க இருக்கும் போதெல்லாம் பஸ்ல ஆண்களுக்கு ஒரு ஆண்களுக்கு முன்னாடி, பெண்களுக்கு முன்னாடியும், ஆண்களுக்கு என்னது முன்னாடி. சரி, இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சோம்? நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஹலோ, என்னது? யாரு வேணாலும் என்னது எங்க வேணா உட்காரலாம். அதுக்கு நான் ஒன்னும் குறையெல்லாம் சொல்ல, யாரு வேணாலும் எங்க வேணா உட்காருங்க. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, தீயையும் பஞ்சையும் ரொம்ப நேரம் பக்கத்துல வச்சுக்க முடியாது. தீயையும், ஹலோ எப்ப நீ கவனி, தீயையும் பஞ்சையும் ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, பக்கத்துல வச்சிட்டு இருக்க முடியாது. வருமுன் காப்போம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். அதுக்காகத்தான் சொல்றேன், கவனி. தேவையில்லாம இந்த தொட்டு பேசுறது, தேவையில்லாம இந்த ஹக் பண்ணிட்டு கெட்டி பிடிச்சிட்டு அக்கா அண்ணே இந்த பைசல் எல்லாம் வேண்டாம். இப்படி நிறைய அக்காமாரும் அண்ணன்மாரும் மாட்டின கதைகள் என்னது ஏகப்பட்டது இருக்கு. எப்பயுமே ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கும். எப்படி? அண்ணே அக்கா. மாட்டினதுக்கு அப்புறம் சொல்றது விளங்குதா? ஹலோ, விளங்குதா? பஞ்சையும் தீயையும் ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, வேடிக்கை காட்ட முடியாது, பத்திக்கும். கேர்ள்ஸுக்கும் சொல்றேன், you need to know to maintain a safe distance. இந்த பசங்களை நம்பாதீங்கம்மா. ஹலோ, இந்த பசங்களை நம்பாதீங்க. இந்த விஷயத்துல நம்பவே முடியாது. இதை யாரும் உங்களுக்கு சொல்லனா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நாங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது எங்களுக்கு டீச் பண்ணவங்க சொல்லுவாங்க, ஆப்போசிட் ஜெண்டரோட பழகும் போது
3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி 3 மாதிரி சொல்லுவாங்க. 3 விஷயம். ஒன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ட்ட பேசணும்னா 3 அடி தள்ளி நின்னு என்ன செய்யுங்க, பேசுங்க. ஈயூல அதை சொல்லுவாங்கல்ல, 3 அடி தள்ளி நின்னு பேசு. அதுக்குன்னு வந்து நீ ஸ்கேல் எல்லாம் எடுத்துட்டு போகாத. 3 அடி இருக்கா, 2 அடி 2 அடி இருக்கா, இப்படி எல்லாம், இதெல்லாம் அதனுடைய அர்த்தம். 3 நிமிஷத்துக்கு மேல என்ன செய்யாத, பேசாத. அர்த்தம் என்ன? அதுவும் வந்து கையில கடிகாரத்துல செகண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. 3 பேர் இருக்கும் போது என்ன செய், பேசு. ஏன்னா இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஈயூல கமிட்டியில அந்த அம்மா, அந்த பொண்ணு வந்து செக்ரட்டரி. அவங்க அம்மா அப்பாவும் ஈயூல இருந்தவங்க தான். இப்ப நான் ஸ்டாஃப் ஒர்க்கரா இருக்கிறேன். அப்ப வந்து அவங்க வந்து கேக்குறாங்க, சாம் நைட்டு 11 மணிக்கு மேல என்ன அந்த கமிட்டி மெம்பர்கிட்ட என்னத்த பேசுறது? இவன் ரூம அடைச்சிட்டு நைட்டு 11 மணிக்கு மேல யார்கிட்ட பேசுறாங்க? எப்ப கேட்டாலும் என்ன சொல்றது? அம்மா உனக்கு தெரியாதா, ஈயூல கமிட்டி இருக்குமா? கமிட்டி என்ன மம்மிட்டியோ எப்பு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பேசு, பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க. சரியா? பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க. பேச வேண்டிய டிஸ்டன்ஸ் வச்சு பேசு. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோ, பஞ்சையும் நெருப்பையும் வச்சு விளையாட முடியாது. சரியா? கவனிங்க. அடுத்த என்ன தெரியுமா நான் சொல்றது? ஹவு டு ஸ்டே பியூர். ரொம்ப நேரம் நமக்கு நேரம் இல்ல. லைஃப்ல ஒரு ஆள்கிட்ட லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொன்னேன். பி அக்கௌண்டபிள் டு சமன் whom you can trust. உன் லைஃப்ல ஒரு ஆளாவது வேணும். எப்ப உனக்கு டெம்டேஷன் வருதோ அந்த டெம்டேஷனை அப்படியே மறைக்காம சொல்றதுக்கு லைஃப்ல ஒரு ஆளாவது உனக்கு வேணும். குட் பிலீவர் ஆஃப் யுவர் ஓன் ஜெண்டர். ஆனா இருந்தேனா உனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நண்பர். இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பேசி சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடியவங்க. கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது மைண்ட்ல மத்தவங்க யாராவது வந்து உங்களை அப்படி இன்டியூஸ் பண்றாங்களா, அதை ஓப்பனா ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு என்ன செய்யுது, கட்டாயம் வேணும். சரி. Can a believing young man or woman fall in love? ஹலோ, என்னப்பா, என்னது? இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற பதில் என்ன தெரியுமா? ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, என்ன இல்லைன்னு சொல்லுங்க. ரைட்டா? இந்த கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பிரதர் சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு வந்து வேற எந்த விதமான அட்ராக்ஷனும் இல்லனே, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தானே எனக்கு என்னது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குனே, அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்குதுனே, அவங்க பைபிள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குதுனே. நல்ல அடக்கம் ஒடுக்கமான என்னது ஒரு பொண்ணுனே. இது எப்படினே தப்பா இருக்க முடியும்? ரைட்டா? சரி, இப்ப ஈஸி ஆன்சர்லாம் நான் கொடுக்க போறது இல்ல. பட் ஐ வாண்ட் யூ டு திங்க். ஃபர்ஸ்ட் சின்ன 2 பிரின்சிபல சொல்றேன். Any love affair or relationship between a man and woman that does not have marriage as its final goal is not love at all. திருமணத்தை பத்தியே அதெல்லாம் யாரு யோசிக்கிறானே இப்பத்திக்கு என்னது, அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் டைம் பாஸ். இப்பத்திக்கு. ரைட்டா? கல்யாணம் நடக்குமோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே. ஆனா இப்பத்திக்கு என்னது, ஏ பசங்களா நீங்க பாக்குற பார்வையே சரியில்லடா, இப்பத்திக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும்னே. அதாவது என்னதான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் சில விஷயங்களை அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட தானே சொல்ல முடியுது. எப்பா ஏமாந்துறாத. உன்னை ஆண்டவர் வந்து திருமண வாழ்க்கைக்குன்னு சொல்லி என்ன செய்யறாரு, உன்னை ஆயத்தப்படுத்துறாரு. மாங்காய் பழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடாத, கடிச்சிடாத. நடக்கிறது என்ன தெரியுமா? கவனிச்சுக்கோங்க. That means, remember this, any talk about love between two people before the marriageable age is problematic and unprofitable. There is a time for everything. நான் ஒரு கேள்வி நல்ல கேட்கிறேன். marriageable age னா என்னப்பா?
சொல்லுங்க, மேரேஜபிள் என திருமண வயதுன்னு என்னது? இப்ப நீ சொல்லு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது? அப்படி பாப்ப கேட்போமா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது? வாசிக்க அந்த பஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே, என்ன சொல்லுது? ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18. அப்ப உனக்கு கல்யாணத்துக்கான லவ்னா உனக்கு எப்பதான் லவ், ஒருவேளை அந்த மாதிரி ஃபீலிங் வரலாம். என்னது? 18 வயசுக்கு மேல, நம்பர் 1. ரெண்டாவது, கல்யாணம் எப்ப நடக்கும்? எவனுக்கு தெரியுது? அது எப்பயோ நடக்கட்டும். சரியா? மேனேஜபிள் ஏஜ்னு சொல்லும் போது இங்க பாரு, கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கிற, வீட்டுல யோசிக்கிறாங்க, அந்த சமயத்துல ஒரு மாதிரி யோசிச்சேன்னா நான் வர்றேன், இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறத பூரா நம்ம வேற மாதிரி வார்த்தையை தான் சொல்லணும். இந்த டைம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தாயா, நல்லா கவனிச்சுக்கோ, என் சொந்தக்கார பையன் தான். ஒருத்தன் வந்தான், வந்துட்டு சொன்னா, எனக்கு நீங்க உதவி செய்யணும். என்ன உதவிட உனக்கு செய்யணும்? எங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணும். என்னடா கன்வின்ஸ் பண்ணும்? நானு 9th படிக்கும் போதிலிருந்து ஐ எம் இன்டு அ ரிலேஷன்ஷிப், அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். மவனே, 9வது வகுப்புல அதையே உனக்கு என்ன இருக்கும்? 13 வயசு இருக்குமா? 13 வயசுல என்ன கொடுத்திருக்க? வாக்கு கொடுத்திருக்கானா? ஏய், இங்க பாரியா, விளையாட்டை விளையாட்டா வச்சுக்கோ. நான் சொல்றேனே, நான் 5th படிக்கும் போது ஒரு டீச்சர் இருந்தாங்க. அது வரைக்கும் இந்த என்னன்னா, பாய்ஸ் தனியா உட்கார வைப்பாங்க, கேர்ள்ஸ் தனியா உட்கார வைப்பாங்க. ஒரு டீச்சர் திடீர் ஒரு அமர்க்களமா என்ன பண்ணாங்கன்னா, பாய்ஸையும் கேர்ள்ஸையும் என்ன பண்ணாங்கன்னா மாத்தி மாத்தி உட்கார வச்சாங்க. என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்துச்சு. அவ பேரு கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஜூலின்னு சொல்லி. அந்த டைம்ல அந்த ஜூலி மேல எனக்கு என்னதான் இருந்துச்சு? என்னது? ஒரு கிரஷ். சரியா? பசங்க எல்லாம் பேசும்போது எப்படி தெரியுமா? இது ஏன் ஆள்றா, இது ஏன் ஆள்றா, இது ஆள்றா பேசிக்குவானே. ஏயா, இத நான் என்னன்னு நினைக்கணும்? இது அன்பா? ஹலோ, 5ஆம் வகுப்புல ஒரு ஜூலி, 8ஆம் கிளாஸ் வரும்போது ஒரு மோலி, 12ஆம் வகுப்பு வரும். ஏய், இங்க உட்கார்ந்துருக்கீங்களா இவ்வளவு பேரு, உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் யார் மேலேயும் கிரஷே வராம வந்திருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. என்னங்கடா, 5ஆம் வகுப்புல ஜூலி என் செக்ஷன்ல இருந்தா அடுத்த வருஷம் வேற ஒரு செக்ஷனுக்கு போயாச்சு. அதோட அதுவும் என்னது? இப்ப நீ எத்தனை பேரை நான் கல்யாணம் பண்றது? இதெல்லாம் நம்ம என்னன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் அன்புன்னு சொல்லி நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்தனம். இங்க பாரு, லவ் இஸ் நாட் a crush you feel. லவ் இஸ் நாட் infatuation. டீனேஜ்ல வரும்ல, இது infatuation. முதல்ல புரிஞ்சுக்கோ. அதாவது உங்ககிட்ட கோளாறு இல்ல, எல்லா பேரும் நினைப்பான் தெரியுமா, எனக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி, என்னுடைய அன்பு புனிதமானது புனிதமானது. ஏய் மண்ணாங்கட்ட, எல்லாரும் என்ன நினைப்பான் தெரியுமா? எப்பா என்னோடதுதான், நீங்க புரிஞ்சுக்க முடியல பிரதர். உலகத்துல எல்லா பேரும் இப்படித்தான் இருந்திருக்கிறான், ஒண்ணு ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது. நீ ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும்போது திருமண வாழ்க்கை வர்ற வரைக்கும் இந்த மாதிரி தான் உனக்கு என்ன இருக்கு? உணர்வுகள் இருக்கு. அத கையாள படிச்சுக்கோ. learn how to handle that feeling, right? Love is not a sensation, love is not a mere romance, love is not sex. இங்க மருமா சகோதரி மார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எவனாவது பசங்க, நம்ம இந்த பசங்கன்னு சொல்ல, எவனாவது பசங்க உண்மையாகவே நீ என்னை நேசிக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு ஹேவ் அ பிரைவேட் டைம் வித் யூ, நானே எவனே நம்பிடாத. எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா they wanted to prove to their so-called lovers they are in fact loving them, and how did they show? By giving their bodies to them. Foolishness. Love is not sex. Love is a lifelong commitment made between two people in a married relationship. அன்புங்கிறது திருமணம்
ஆகிற ரெண்டு பேருக்கு இடையில வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த அன்பு. உண்மையான அன்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 1 கொரிந்தியர் 13 நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையும் அதை புரிந்து கொண்டு நீ படிச்சு பாரு. அந்த அன்புனா என்னங்கிறத விளங்கி கொள்ள முடியும். சரி, இத சொல்லிடவா? இங்க பாரு, தம்பிமாருக்கும் சரி தங்கச்சிக்குமாருக்கும் சொல்றேன், நம்ம உள்ளத்துல எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கா தெரியுமா? ஒரு லவ் டேங்க் இருக்கு. என்ன இருக்கு? ஹலோ, ஒரு என்ன இருக்கு? லவ் டேங்க் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையே நம்ம எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஆண்டவர் படைச்சிருக்கிறதா அப்படிதான் படைச்சிருக்காரு. டு லவ் அண்ட் டு பி லவ்ட். அன்பை பெறவும் அன்பை பகிர்ந்து கொடுக்கவும் அந்த நிலைமையில தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. உன் லவ் டேங்கு ஆண்டவர் வந்து நிறைச்சு வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? இன்னொரு ஆளுக்கு நீ கொடுக்கிறதுக்காக. எப்ப கொடுக்க தெரியுமா? திருமணமான பிறகு கொடுப்பதற்காக. போற வழியில பூரா வந்து ஜூலிக்கும் மோலிக்கும் நீ ஊத்திட்டே போனேன்னா கடைசியில வந்து திருமணம் ஆன பிறகு அந்த அம்மாவுக்கு கொடுக்க என்னல்ல, அந்த ஐயாவுக்கு கொடுக்க ஹலோ என்னல்ல, டேங்க் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்ப அன்பு செலுத்த வேண்டிய ஆள்கிட்ட அன்பு செலுத்தவும் முடியல, அன்பை வாங்கவும் முடியல. ஏன்னா போற வழியில பூரா என்ன பண்ணிட்ட? விளையாட்டுக்கு சொல்லல, இதோட பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. கவனிங்க, there are many people after marriage, they are not able to experience love from their spouse. Reason? The tank is empty. நம்ம நேரம் ஆல்மோஸ்ட் முடியுது. Waiting for the right person. Waiting for the right person. கவனிங்க, stop getting influenced through friends, movies and novels. Get real. இங்க பாரு, நீ வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் இருக்குல்ல, சின்ன தப்புகள் யோசிக்காம செய்யக்கூடிய, யாரோ கொண்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, யாரோ உன்னை பார்த்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணாங்க, சரியா? நீயும் வந்து அக்செப்ட் பண்ணிட்ட, நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. சின்ன கவனமற்ற சின்ன விஷயங்கள் என்ன பண்ண தெரியுமா? உன் லைஃபவே அது பாதிக்கும் நாளைக்கு. கெட் ரியல். உண்மையான வாழ்க்கை அது. நாசம் பண்ண வேண்டாம். மெயின்டைன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வித் ஆப்போசிட் ஜெண்டர். அதனால வந்து நான் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க இந்த பக்கம் பார்க்கவே கூடாது, நீங்க இந்த பக்கம் பார்க்கவே கூடாது, இது சொல்லல. என்ன சொல்லுமா? கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இருந்தா பிரச்சனை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வழங்குதா உனக்கு? கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்றேன், பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தப்பு கிடையாது. ஆனா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்னா அதுல ஏதோ பிரச்சனை. ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? ஷேர் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் மென்டர். இந்த மாதிரி யார் மேலேயோ ஒரு நாட்டம் வருதுன்னா அதை நீயா வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்காத. அப்பா அம்மாட்ட சொல்லாம, ஈயூல வந்து மென்டர்ஸ் இருக்கிறாங்க, அண்ணமார் இருக்கிறாங்க, அக்காமார் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்றதுக்கு முதல்ல ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸான இதுல மாட்டிக்காத. ஷேர் வித் சம்படி. அண்ணே, I have a feeling for this girl like this. What should I do? Think about it. Pray for the person. So, shall I give you ஒரு நல்ல உன்னை உற்சாகப்படுத்துற ஒரு விஷயம் சொல்லவா? தம்பி, உங்க பேர் என்ன? மாட்டிக்கிட்டான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க, நீ மாட்டல. உன் பேர் என்ன? கிளின்டன். ஓகே, அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் கிளின்டன் கிடையாதுல்ல, ரைட்? தம்பி, உனக்கு வரப்போற மனைவி எங்கேயோ இருக்கிறா. இனி பிறக்க வேண்டாம், எங்கேயோ பிறந்து ஏற்கனவே என்னது வளர்ந்து கொண்டு இருக்கிறா. ஒன்லி திங் யூ ஹவ் நாட் வாட். அவன் யோசிக்கலாம், என்னது நான் எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கேன், இவர் குண்ட போடுறாரு. சரி, இங்க பாருங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தமா இருக்குமானால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏற்கனவே எங்கேயோ இருக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? இனி பிறந்து வர வேண்டிய அவசியம் இல்ல. There is already somebody, right? All that you need to do is, you know what? Wait for that right person.
முந்தி கொண்டு காம்ப்ளெக்சிட்டிக்குள்ள போக வேண்டாம். சரி, இப்ப அடுத்த ஒரு சின்ன கேள்வியை கேட்டு முடிச்சிருவோம். அரேஞ்ச் மேரேஜா என்னது லவ் மேரேஜா எல்லாரும் கேட்கிற கேள்வி. சரியா? இப்ப யோசேப்பினுடைய மேரேஜ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம. அரேஞ்ச் மேரேஜ். யார் அரேஞ்ச் பண்ணா தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவா? பாரு, இவ்வளவு நேரம் ராமாயண கதையை கேட்டு அவங்க அப்பா அம்மா இல்ல, அவன் இருந்தது எங்க? ஈஜிப்ட்ல. அப்ப இஜிப்சியன் ஒரு கேர்ள பாரோ வந்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு வந்து காட்ஸ் பீப்புள் யாருமே கூட இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? அதை ஓவர் ரூல் பண்றாரு. அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குது. 2 பிள்ளைகளுக்கு அவன் பேரு வைக்கும் போது எதை அக்னாலேஜ் பண்றா தெரியுமா? God has been with me. இவன் ஈஜிப்சியனா மாறல அவளை கல்யாணம் பண்ணதுனால. ஆனா அந்த சந்ததி என்ன சந்ததியை கண்டினியூ ஆச்சு? தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததியை கண்டினியூ ஆச்சு. கீழே யார பாக்குறோம்? சாம்சன் என்ன பண்ணா? இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கல்யாணம் பண்ணா, கடைசியில் அவன் லைஃபே வந்து கந்தரகோலமாச்சு. கவனிங்க, இப்ப நான் சொல்ல வர்றது, ஐ எம் நாட் சேயிங் அரேஞ்ச் மேரேஜ் இஸ் பெட்டர் தென் லவ் மேரேஜ். ஓகே, டோன்ட் கெட் மீ தட். இங்க பாருங்க, the question, main question என்ன தெரியுமா? Who should find the partner is not the most important question. நீ உன் பார்ட்னரை கண்டுபிடிக்கணுமா? உன் பேரண்ட்ஸ் உன் பார்ட்னரை கண்டுபிடிக்கணுமா? That is not the main question. Do you know what is the main question? What sort of partner is sought out is the key question. Are you able to follow what I'm saying? நான் சொல்ற விளங்குதா? என்ன மாதிரி ஆன பார்ட்னரை நீயோ உங்களுடைய பேரண்ட்ஸோ தேடுறீங்க? Are you following what I'm saying? That is the most important question. And I want to close here. Finding God's will in choosing partner, you have freedom and responsibility. You have freedom. உனக்கு freedom இருக்கு. யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. You have freedom, but you also have responsibility. Make wise decision. We don't have much time, but I want to say, where is this? Okay, let me just complete this. இங்க பாருங்க, நேற்று இடத்துல நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம்? என்ன ரிலேஷன்ஷிப்? vertical relationship. Relationship with whom? God. If your relationship with God is alive, is without problems, then your horizontal relationships also will be what? A reflection of that. தேவனுக்கு உனக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுல விரிசல் பிரச்சனைனா, இந்த உலக உறவுகள்லையும் நீ என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை கனப்படுத்த முடியாது. This is my last word for you. It's a lovely verse. Love to speak about this. என்ன தெரியுமா? லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு வசனம் பொருந்தும். என்ன தெரியுமா? Trust in the Lord with all your heart. முழு மனதோடு கூட அவர் என்ன செய்? அவரை நம்பு. முழு மனதோடு கூட அவரை நம்பு. எல்லாவற்றிலையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடு. Lean not on your own understanding. சுய புத்தியின் மேல சாயாது. He will take care of everything. This is an absolute wonderful life. இங்க பாருங்களேன், நம்ம வாழ்க்கைங்கிறது ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லாம் இருந்துச்சுன்னா, this is a beautiful life to live. It's a lovely life to live. ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. கண்களை மூடுவோமா?